நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் அதிகமா கிஸ் வாங்கினது வந்து எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்ல, அண்ணன்ட்ட தான் அதிகமா நான் கிஸ் வாங்கியிருக்கேன். இதான் உண்மை. இல்ல எனக்கு இருக்கு. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் சொன்ன மாதிரி படம் வந்து நிறைய தெரியல, அது எங்களுடைய தவறு தான். சில நெருக்கடியினால நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். நேற்று ஏஸ் படம் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து தள்ளி போச்சு, தியேட்டர் கிடைக்கல அப்படின்றது. தியேட்டர் கிடைக்கலன்றது மக்கள்கிட்ட ரீச் ஆகலன்றது ரீசன் இல்ல, சரியான ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். சார் ஒரு படம் இருக்குல்ல சார், இது எனக்கு அது தெரியாது. ஓகே, அந்த மாதிரி தியேட்டர் கிடைக்காம என் படத்துக்கு நடந்திருக்கு. ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு டைம் இருக்கு. இப்போ நம்ம ஜூன் 5 வருது தக் லைஃப். ஆனா ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் அவ்வளோ பெரிய படத்துக்கே வந்து ஒரு 20-25 டேஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வேலைகள் இருக்கிற மத்தியில் ஒரு படம் வர்றதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அது அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், கமல் சார், சிம்பு சார், இவங்க எல்லாரும் நடிச்ச ஒரு படத்துக்கு 25 டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் வச்சுதான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நிலைமைக்கு எப்பயுமே அது சினிமா வந்துச்சுன்னு அப்படி இல்லை. உங்களுக்குலாம் வேற வேற வேலை இருக்குல்ல, அவங்க வீட்டில் வேலை இருக்குல்ல, நிறைய கண்டென்ட் இருக்கு. முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருந்தது. ஓகே, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு படம் வருது, மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி ஒரு விளம்பரம் பண்றதுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதே போலதான் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு நாளில் வருது, அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல. வியாபாரம் தானே, வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? அப்படி வருத்தலாம் பண்ணல. படத்தோட ரிசல்ட் தான் எப்பவுமே மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. பட் இப்ப மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை வருது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது அந்த வேலை. விளம்பரப்படுத்தணும்ல, ஒரு கண்டிப்பா விளம்பரப்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா விளம்பரப்படுத்த இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும்ல, அது எல்லாரும் தேவைப்படுத்தல. நான் பாட்டு அதுலயும் சேர்த்து இன்னொன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக பண்றேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து 2 படங்கள் ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு படங்கள் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பண்றது